அடினோமயோசிஸ் அண்ட் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்றது நம்ம இப்போ ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல ஃப்ரீக்வெண்டா கேட்டுட்டு இருக்க ஒரு டேர்மா தான் இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இப்போ இது யூட்ரஸ் ஓட மாடல், இதுல உள்ள இருக்கிற அந்த லேயரை தான் வந்து நம்ம எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லேயர் வந்து கர்ப்பப்பையிலேயே வந்துட்டு உள்ள லேயர் வெளியில இருந்தது அப்படின்னா வந்து அது அடினோமயோசிஸ்னு சொல்லுவோம். பக்கத்துல இருக்கிற இந்த டியூப்ஸ்லயோ இல்ல இந்த முட்டை பையிலையோ இல்ல குடல் பகுதியிலயோ இல்ல யூரின் போற பையில அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது வந்து எண்டோமெட்ரியோசிஸ். ப்ளீடிங் வந்துட்டு உள்ள கலெக்ட் ஆகுறது, அந்த ரத்தக்கட்டு வந்து உள்ள கலெக்ட் ஆகுறது தான் வந்து எண்டோமெட்ரியோசிஸ் அண்ட் அடினோமயோசிஸ். இது வந்து இப்பதான் இந்த வார்த்தையை புதுசா கேட்கிற மாதிரி இருக்கு. இது வந்து இப்பதான் வந்திருக்கா இந்த மாதிரியான ஒரு விஷயம்? இதை டிசீஸ்னு அட்ரஸ் பண்ணலாமா? இது வந்து டிசீஸ் தான். கட்டுப்படியான வலி, ஏன்னா அந்த சதையில ரத்தக்கட்டு இருந்தா எப்படி இருக்கும், வலிக்கும். அதே மாதிரி அது கர்ப்பப்பை சுருங்குறது குறையும். நமக்கு ஒரு தரையும் ப்ளீடிங் ஆன உடனே சதை சுருங்கி வரும். அது சுருங்குறத தடுக்கும். மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.